சாமி நண்பா, உன்னுடைய பெயர் என் தாய், என் புண்ணியவதி, என் அம்மா. பரவாயில்ல பரவாயில்ல சாமி. அவங்க அப்பதான் அவ்வளவு நினப்புண்டே கத்துக்கிறாங்க. மண்ணை தடவுனா உன் பாவாடை தடவு, இல்லைன்னா மேல பாஸ்போர்ட்ல தடவு. பணியில 250 ரூபாய் ஏன் பணியில தடவுற? இப்ப பேச்சு வந்து பணியில இருந்தா தானே தடுவீங்க. சொல்லி இதையும் கூட கட்டி போடுங்க. ராஜா நான் பாத்துக்கிறேன் அந்த 100 காட்டுலயே. மண்ணிலே மனிதனாக பிறக்க வைத்த என் தாய் யாரு? என் தாயோ விலோச்சனா. உங்க அம்மா விலோச்சனா, உங்க அப்பா குதிரச்சனியா? நான் என்னடா சொல்லிட்டு நீ என்னடா சம்பந்தமெல்லாம் சொல்லிட்டு பைத்தியம். நீ தான் அம்மா பேரு விலோச்சனை. நீங்க விலோச்சனா? ஓ விலோச்சனா. கூட நம்ம செட்ல தமிழ் புலவர். விலோச்சனா உங்களுடைய தாயா? புலவர்ல இல்ல, பேரே அதுதான். ஓ பேரே விலோச்சனா. விலோச்சனைல இல்ல. இல்லங்க, ஏன் காதுல அப்படி கொஞ்சம் கேட்டுச்சீங்க. பேர் கரெக்டா சொன்னா புலவரா? விலோச்சனா. 60 கட்டவும் 200 கட்டு வியாபாரம் பண்ணானா? அதுல சாமி வேண்டா வேறு உங்க பிள்ளை கத்து காண்டாமிருகன் பேர் வச்சாங்க. அந்த கணக்கு அப்படி ஆயிப்போச்சு. அப்படி இப்ப சொன்னி அதான் பாயிண்ட். அப்படியே பண்ணிட்டு கங்கராச்சுலேஷன். ஏங்க கங்கராச்சுலேஷன் இங்கிலீஷ். உங்களுடைய தாய் விலோச்சனா. என் தாய் விலோச்சனா. தந்தையார் யாரு? தாய் மட்டும் இருந்தான். தந்தை ஒரு 5 வேணும்ல. நான் சொல்றது கூட ஓடுறா. ஏய் ரொம்பளே இல்லங்க, எனக்கு வந்து ஒரே ஒரு அம்மாங்க. எங்க அப்பா 6 அப்பாங்க. என்னடா உன்ன பண்ணிட்டோ? டேய் நான் சொல்றத மட்டும் ஓடுங்க. அந்த 6 பேர் திருப்பி யாருக்கு போறது எனக்கு தெரியல. அத கேட்டனா? இல்லங்க, உங்களுடைய தந்தையார் யாரு? அவர் எப்பேர் வட்டவர்? எப்பேர் பண்ணவர்? அவர் பெயர் என்ன? இப்படியே அடிச்சினா நாம தான் கொலகேச்சல உள்ள போயிருவீங்க. ஐயோ சாமி வேண்டாம். என் தந்தை யார் தெரியுமா? யார் சாமி? அவர் எப்பேர் வட்டவர்? எந்த நாட்டுக்கு சேர்ந்தவர்? அவர் பேரும் புகழும் எப்படி? அவர் பேர் புகழ் எப்படி? பேரும் புகழும் எப்படி? எப்படி சாமி? யார் தெரியுமா? யாருங்க? சொல்லுங்க. வா ஒட்டி ஓடுற அப்படி பாருங்க. கங்கராஜா பண்ணா அம்மா. எனக்கு பேரு வைத்த
சுவாமிநாதா சாமிநாதனா சுவாமிநாதா பக்கரகேது பக்கரகேதுங்க உங்களுடைய தந்தையார் யாரு சாமி? தந்தையா அரக்க குலத்திலே பிறந்த இரக்கமில்லாத நெஞ்சம் கொண்ட என் தந்தை எரிகண்டாசுரன். சாமி எரிகண்டாசுரன் விட்டு போயினா நீ அந்த பீதலை விட்டு போயினா எப்படிங்க உங்க அப்பந்தாலும் அப்படி சத்தி போட்ட பணம் மட்டும் கேட்டோம். நீங்க உங்க அப்பா பேரு எரிகண்டாசுரன், உங்களுடைய தாய் விலோசனா, உங்களுடைய பெயர் வக்கரகேது. அப்படி தாய் தந்தை இருவருக்கும் நீங்கள் ஒரே ஒரு மகனாக பிறந்து நீங்கள் வந்து ஒரு குடி நாளைக்கு ஒரு குலை. ஆமா, தாய்க்கு ஒரே பிள்ளையாக பிறந்து என்னடா கேக்குற? நீங்கள் வந்து வரக்கூடிய நாடு இந்த நாடு அது சொல்லணுமா? பின்ன சம்பளமும் சோறு போட்டு உங்களுக்கு சம்பளமும் கொடுத்துருமா? ஐயோ அப்படி அங்க போவாத, நிதி சும்மா அடி கொடுத்துவாங்க. கரெக்ட் பேர் மேல பேசுறோம். சரி விடு, கோமாளிக்கு மட்டும் ஒரு 10,000 தனியா கொடுத்துருங்க. அப்படின்னா நீ ஒரு வருஷத்துக்கு பண்ணையத்துக்கு இருக்கணும். பண்ணையத்துக்கா? ஒரு வருஷத்துக்கு. சரி சரி சரி. உங்களுடைய நாடு எந்த நாடு? என் நாடு நான் இருக்க விரும்பிடம் உங்களுடைய இதாச்சனம் இந்த வக்கரகேது வாழ்ந்து வரக்கூடிய நாடு. எங்க வாழ்ந்து வருகின்றேன் சலிச்சமா? ஜனங்காண்டு வரும் தேசமது உடச்சு கொடு
என்னடா கத்து போட்டு இருக்கிற என்ன சொல்ற? ஓம் அண்ணா நீங்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாடு எந்த நாடு? என் நாடு என் தந்தையார் அரசாட்சி செய்யக்கூடிய நாட்டின் பேர் என்ன? என்ன சாமி? நெகண்டகிரி பட்டினம். தந்தையார் ஆட்சி செய்யக்கூடிய நாடோ நெகண்டகிரி பட்டினம். சபாஷ். சரி,
அப்படி இருந்தாலும் என் தாய் தந்தைகளை சந்திக்க வேண்டும். தாய் தந்தை பாதத்தை பணிய வேண்டும். ஆமா ஆமா சாமி. சந்தித்து பாடசாலை புறப்பட வேண்டும். பள்ளிக்கூடம் படிக்க போகணும் சாமி. அப்படி இருந்தாலும் தாய் தந்தைகள் யாரு? என் தாயாகப்பட்ட விரோசனாவையும் தந்தையாராகப்பட்ட எரிகண்டா சுரனையும் சந்திக்க வேண்டும்.